எல்லாமே போச்சு. அழுது புலம்பும் ஓபிஎஸ். மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் பூரா இப்போ இருந்தே எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு. அதற்கு தான் மிக விரைவாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் போது ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களும் போடப்பட இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வைத்திருக்கிறாராம் எடப்பாடி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிறுவனத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறுதியான ஒரு தேர்தல். அதாவது 2026 மட்டும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் தொண்டர்களே அதிமுகவிலிருந்து பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி அப்படின்னாலுமே அதன் மத்தியிலே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால தான் அதிமுக தொண்டர்களும் சரி, அதே போல அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி அமைதியா இருந்தாங்க. 2026 அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதாவது 2026 அப்படின்னா தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட தேர்தலில் அதிமுக மட்டும் தோல்வியை சந்தித்து விட்டால் கண்டிப்பாக அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்பட்டு விடுவார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது பூராமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி செயல்படலாக இருக்கிறது. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாரே தவிர அதுக்குரிய வேலைப்பாடுகள் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை புலம்பிக் கொண்டு கட்சி மாறக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி அதிமுகவை மீட்டெடுக்க தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கிய ஓ பன்னீர்செல்வம் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார். அதன் பிறகு அரசியல் செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டே கோவில் குளம் என சுட்டுவதால் அதிருப்தியில் இருக்கிறார்களாம் அவருடைய ஆதரவாளர்கள். அதிமுக இணைப்புக்காக நடவடிக்கை எதுவும் எடுப்பதாக தெரியாதால் அணிமாறும் யோசனையில் இருக்கிறார்களாம் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள். இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களை வழக்கு தொடுத்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்குகளை தொடுத்திருந்தார். அதே போல அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு குழுவையும் ஆரம்பித்திருந்தார். அந்த குழு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் செயல்பாடுகள் அதிகமாகவே இருந்துச்சு. அங்க பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க, ஆலோசனைகள் போட்டாங்க, இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அறிவிப்பு கொடுத்தார். ஆனால் இறுதியாக எதுவுமே நடக்கல. கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்து மத்திய அமைச்சர் பதவியிலே அமர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் கீழே இறக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாக்கள் பண்ணாங்க. இறுதியாக நாடாளுமன்ற தேர்தலிலும் ஓபிஎஸ் தோல்வியை தழுவிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து எந்த விதமான செயல்பாடுகளும் அரசியல் செயல்பாடுகள் இல்லாமல் கோயில் குளங்களாக ஓபிஎஸ் சுற்றி கொண்டிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்களே அதிர்ச்சி. அதிலுமே கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தற்போது என்ன ஆச்சு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நபர்கள் போறாமே கட்சி மாறக்கூடிய வேலையில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவலும் வெளியாகும். இப்படியே போனால் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை முற்றிலுமாக முடித்து வைக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.